ரைஸ் இன்றைக்கி நம்ம மேகி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நொண்டி வெள்ளச்சிக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம். அதுக்கும் நம்ம கொக்கோக்கும் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் சொல்கிறா. ஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உம்மா பாய் பாய். உம்மா தான் ஃபஸ்ட்டு ஃபோனை தொடச்சிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்டர் இல்லைன்னா அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். ஐயோ, வீடு லாக் போட்டாங்களே. ஒரு 5 நிமிஷம் இருங்க, லாக் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகுது. இது எங்கள் கிச்சன் கொஞ்சம் கபோதிரியாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, இதை மசாலா வேறு ரொம்ப ஸ்பைஸியாக செய்ய போகிறோம். இதை நிறைய நான் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பிரியாணி சொல்லி நாங்கள் பசி தாக்க முடியாதுங்க எனக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்றேன். ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வெயிட் பண்ண. எனக்கு கரண்டி தான் தேவையில்லை. எங்கள் வீட்டில் ஒரு கரண்டி சைஸ் ஸ்பூன் இருக்குது. இதோ கரண்டி சைஸ் ஸ்பூன் இதுதான் நாங்கள் எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற கரண்டி மேகிக்கு மட்டும். ஆக்சுவலி நான் ஒன்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 4 வயசு இருக்கும்போது நான் மேகி செஞ்சுருக்கேன். நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் செஞ்சுருக்கேன். எப்படி தெரியுமா? ஒரு தண்ணி வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் பதத்தில் இருக்கும்போது இது தூக்கி வாரி போட்டுட்டு அப்புறமா ஏதோ செஞ்சு ஏதோ இந்த அடுப்பு இங்கே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஏதோ அந்த பேட் இருக்குல்ல, ஏதோ இந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் கிச்சனுக்கு மாற்றிட்டாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நான் இதை எடுத்து தூக்கி இதில் போட்டேன். ஆனால் மசாலாவே இதில் போட்டேன். ஒரு 2 நிமிஷம் தான் எனக்கும், அதுக்குள்ளே தூக்கி எடுத்து சாப்பிட்டேன். டேஸ்ட்டே நல்லா இல்லை. அதெல்லாம் பசி அப்போ எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன்னு சொன்னால அதுமாதிரி சாப்பிட்டேன். நீங்கள் நம்புங்க எனக்கு தெரியாது. ஐயோ, நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மேகி எனக்கு தான் நல்லா இல்லாமல் போயிடும். சரி வாங்க மேகியை ரெடி பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கபோதிரி மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு மேகி ஓப்பன் பண்ணிப்பேன். சிசர் எடுத்து வந்துடுறேன். இல்லை கத்தியே அதிகம் ஸ்லோவில் வச்சிட்டோம். நான் வேறு டெம்பரேச்சரில் வச்சதுனால அது அதிகம் வச்சிடலாம். டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன். எனக்கு பசி தாங்க முடியல. அப்படியே கொஞ்சம் கிறிஸ்பியானதுன்னா கொஞ்சம் மாடர்னாக போகும். ஐயோ, அது போய் குடிச்சுட்டு தான் வந்துச்சு. நாங்கள் மாடு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் போகணும். இதுதான் பாரம்பரியான வழக்கம். அப்புறம் நம்மளுக்கு தேவை மசூதா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மசாலா. நீங்கள் மசூதா படம் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பேய் படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணுங்க. நான் இதை தான் கட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் இதில் ஓட்டை விழுந்துச்சு. அதனால் இதை எடுத்து வச்சிடலாம். இருங்க, மேகி வச்சுட்டு வந்துடலாம் ஸ்டாக்கில். வீடு ஏன் சைலண்டாக இருக்கீங்கன்னு பார்த்துக்கா. மை மதர் இஸ் நாட் ஹியர் நோ. தருமபுரிக்கு போயிருக்காங்க. ஏன் இருக்குதுன்னு எனக்கு கேட்காது. மேகி அற்புதமாக ரெடி. கொஞ்சம் 130 ஸ்பீடில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கேமராவை டிகிரி பண்ணிக்கலாம். மேகி தெரியுதா? ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஹேக் பண்ணிக்கலாம். Ting, chuku ting, chuku ting.
இது காலியாச்சு. இதெல்லாம் கத்திரி வச்சலாம், நான் பிரிக்க மாட்டேன். இந்த ஜிக்ஸாக இருக்குல்ல, அதில் அழகாக பிரிச்சு பாருங்க. நான் ஒரு சுத்த பத்துக்காரி, அது என் வீட்டில் சுத்தம். நான் ரொம்ப டீசென்ட்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நான் ஒரு லேசி பர்சன், லேசியாகவே இருப்பேன். இப்போ பார்த்தாடி ஓகே கலக்கிக்கணும். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஆயா என்னை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க, உள்ள இருக்கிறது தெரியாம. ஸோ எங்கள் ஆயா எதுவும் சொல்ல முடியாது. எங்கள் ஆயா கொஞ்சம் நேரம் வருது. சரி, உள்ள மாட்டேன்னு நான் செஞ்சேன். நம்ம டெக்னிக் ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலா ஃப்ரெண்ட்ஸ், சில்லி மசாலா, சக்தி மசாலா. நான் எப்பவுமே சக்தி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஒதிமாக இருக்கிறது ஸ்பைஸியாக இருக்கும். ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இருந்து எல்லா ஃபுட் கலரையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்கூலில் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி மேகியை வேர்ல்டில் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. அவ்வளோ உப்பை இப்படி போடக்கூடாது, இப்படி தான் போடணும். மசாலா ஸ்மெல், கார ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் காரம் அடிச்சிச்சுன்னா நாக்கு தொங்கி போட்டாங்க. ரொம்ப வேண்டாம், அதனால சூடாக இருக்கு, சூடாக இருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாம் மேகி உடச்சு போடுவாங்க. நான் மட்டும் எல்லாத்தையும் அப்படியே போட்டேன். ஏன்னா அப்படியே முடியணும்ல. ஓகே, மேகி என்ன பதத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கு மேகி. இந்த தொடச்சிடணும், இல்லைன்னா எங்கள் அம்மா என்ன, உங்களுக்கே தெரியும், மதர்ஸ் பவர். சோயா சாஸ். நான் இதே எனக்கு சூப்பு, இதே எனக்கு சோயா சாஸ். என்னடா சத்தம்னு பார்த்தீங்களா? ஓகே, தட்ஸ் ஆல். நம்ம சூப்பர் டூப்பரான மேகி ரெடி. கொஞ்சம் மேலே சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நம்ம ட்ரீம் சோயா சாஸ். இப்போ எனக்கு தட்டில் போட்டு நல்லா வாரி சாப்பிட வேண்டியதுதான். அது எங்கே வச்சுக்கலாம்? அவ்வளோ ஒன்றும் சூடாக இல்லை, கரண்ட் அடுப்புன்றதுனால அவ்வளோ சூடாக இருக்காது.
என்கிட்ட யோகா மேட் இருக்குது. ஆக்சுவலி நேற்று யோகா ஸ்பெஷல் டேன்னா அதனால் யோகா மேட் இதில் தான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஒரே நிமிஷம் யோகா மேட்டை வச்சு போட்டுருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து க்ரீன் கலர் வேறு மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் அந்த மாதிரி இருக்குது. இது என்ன ஸ்பெஷல்னால் பாருங்கள், நான் கால் வச்சா அது அச்சு தெரியும். லைட்டாக பாருங்கள், கால் வச்சு தெரியுதா? நல்லா பாருங்க. அப்பா இன்னும் பின்னாடி திருப்பி போட்டால் நல்லா வரும் பாருங்கள். உள்ள அதுக்கு நல்லா தெரியுது எனக்கு. ஒரே நிமிஷம் இதேங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்பவுமே சொம்பு தான் பகலைக்கத்திரி மலாய். ஆவி பறக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு நல்லா சூப்பராக ஆவி பறக்குது. அப்படியே இப்படி போட்டு வாவ், இதுலேருந்து ஆவி பறக்குது. செம்மையாக இருக்குங்க. இதுலேருந்து ஒரு மேகி மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குங்க. ஒரே நிமிஷம் ஃபேன் போட்டுருக்கேன். ஓகே, நல்லா இப்படி குழைக்கி விட்டுக்கலாம். ஒரே நிமிஷம், இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால ஸ்பூனில் சாப்பிடலாம். நான் எப்பவுமே மேகி கையில் தான் சாப்பிடுவேன், பரப்பு பட் ஸ்பூனில் சாப்பிடலாம். சரி, நான் ஒரு லேசி பர்சன் உங்களுக்கே தெரியும், அதனால இந்த அண்டாசி ஸ்பூன்லேயே சாப்பிடலாம். ஓகே வாங்க, ஃபஸ்ட் நீங்கள் ஒரு வாயை எடுத்துக்கோங்க. சூப்பர். வாய் வச்சனே அந்த உப்பு, மசாலா, அந்த காரம் எல்லாமே எப்படி வேலை டேஸ்ட் பட்ஸில் போய் உட்காரு. வாவ், இந்த மாதிரி நான் இது வரையும் சாப்பிட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 10 out of 100 தரலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இன்ஃபினிட்டி மார்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பண்ண வீடியோக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் தருவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஆல். பாய்.